ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. மீன் குழம்பு வைக்கலான்னு பிளானு. மீன் வாங்க போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தாளிக்கலான்னு சொல்லி தாளிக்கிறேன். ஆனால் மீன் வருமா என்ன வருமானு தெரியாது. மீன் வரலன்னா காரக்குழம்பு, அவ்வளோதான். நல்ல மீனாக கிடச்சா. ஏன்னா இன்றைக்கி குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து அவியல் குழம்பு ஸ்டைலில் தான் வைக்க போகிறேன். அதாவது புளி ஊற்றியும் வைக்காமல் அவியல் மாதிரியும் வைக்காமல் ரெண்டும் கலந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். வாங்க. நல்லா நேற்று தலைக்கு மருதாணி போட்டேன். இன்றைக்கி நல்லா ஆயில் வச்சுட்டேன் தலைக்கு. வாங்க எப்படி தாளிக்கிறேன்னு பார்க்கலாம் சிம்பிளாக. கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். அந்த டைமில் குழம்புக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இது மிளகாத்தூள் போட்டு வைக்கிற மீன் குழம்பு இல்லை, பச்சை மிளகாய் போட்டு வைக்கிற மீன் குழம்பு. இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி, அவ்வளோதான் போட்டிருக்கேன். தக்காளி தேவையில்லை இந்த குழம்புக்கு, அதனால் அரை வெங்காயம் அரை தக்காளி அரைச்சி விடுறதுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம், அரை வெங்காயம், அரை தக்காளி இவ்வளோ அரைச்சிருக்கேன். அரைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இன்னும் பேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா வந்து மசாலா வந்து நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். மாங்காய் இல்லை, மீன் குழம்புனாலே மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்போ வந்து இதில் இதை ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது பண்ணிட்டேன். நீங்கள் இது வந்து அவியல் மாதிரி உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா இதை வந்து தண்ணி இவ்வளோ சேர்க்க வேண்டாம், மசாலா மட்டும் போட்டு கொதிக்க வச்சா போதும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் ஏன் சொன்னது சாலை இல்லைன்னா நெத்திலி கிடைக்கல, நல்லா சாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மீனை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணால் தான் நல்லா ஸ்மெல்லு இல்லாமல் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் போட்டுடலாம். நான் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதில் போட்டுட்டு அப்புறம் நல்லா கொதிச்சு இறக்கணும். ஒன்று இதிலேருந்து ஒரு 4 மீன் எடுத்து பசங்களுக்கு தனியாக வறுக்க போகிறேன். இது நல்லா இருக்கு, பார்ப்போமா? நல்லா சூப்பராக மீன் குழம்பு கொதிக்கிட்டு வாசனை பயங்கரமாக இருக்குது. சூப்பராக கொதிச்சு அடுப்பை சிம்மில் வச்சு மூட வேணாம், நம்ம திறந்தே இருக்கட்டும். மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ மேலே வந்து எண்ணெய் கட்டும். அந்த டைமில் நம்ம வந்து நிறுத்திடலாம் அடுப்பை. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான்ப்பா. குழம்பு சூப்பராக சூடாக மீன் அவியல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாலை மீன் அவியல் குழம்பு அவ்வளோதான். அடுப்பை நிறுத்தி மூடி வச்சிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சூப்பரான சாலை மீன் குழம்பு அவியல். குழம்பு மாதிரியும் இல்லாமல் அவியல் மாதிரியும் இல்லாமல் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கோம். சாலை மீன் அவியலும் சூப்பரான சூடாக சாதமும். சாப்பிடும்போது முட்டை ஆம்லேட்டும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச். சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு. வெங்காயம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஆம்லேட் போட்டுருவேன். வெங்காயம் போடாத ப்ளெயின் ஆம்லேட் தான் எனக்கு போட போகிறோம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.